அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஒரு சிலரை பார்த்துருப்போம். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் 8 மணிக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க 7 மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னு போய் கேட்டோம்னா, அது எந்த பிளாட்ஃபார்மில் போடுறானே தெரியலைங்க, அதனால் நம்ம முன்னாடியே போயிடலான்னு நான் 7 மணிக்கே வந்துட்டேன் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் நம்ம கிளினிக்லேயே பார்ப்போம். அப்பாயின்மெண்ட் நம்ம ஒரு 11 மணிக்கு கொடுத்துருப்போம். இவங்க 10 மணிக்கெல்லாம் உட்காந்து ரெடியாக இருப்பாங்க. எப்போ கூப்பிடுவோன்ட்டு. இப்படி எதை எடுத்தாலும் ரொம்ப பரபரப்பாகவும் முன்ஜாக்கிரதையோடு செயல்படுவாங்க. இன்னும் சில பேர் நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு வேலையை சொல்கிறோம், நாளைக்கு அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது, அல்லது ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது, நிலம் வாங்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இவர் பணம் பூரா அங்கங்கே இருக்கிறது எல்லாம் பூரா எல்லாம் ஃபைனான்ஸில் கொடுத்தது, பேங்கில் இருக்கிறது எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டாந்து 15 நாளைக்கு முன்னாடியே வீட்டில் கட்டி வச்சுக்குவார். ஏன்னா எங்கே பேங்க் ஸ்ட்ரைக் ஆகிருமோ, அங்கே எங்கே கொடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி 15 நாளைக்கு முன்னாடியே பணமெல்லாம் எடுத்து கொண்டாந்து வீட்டுக்கு அடியில் கொண்டாந்து தலைவாணி கடியில் வச்சுக்கிட்டு தினம் தொட்டு பார்த்துக்கிட்டு தூங்காமல் படுத்துக்கிட்டே இருப்பார். நைட்டு பூரா தொட்டு பார்த்துக்கிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டார். இப்படி சில பேர்லாம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்ஜாக்கிரதை முத்தண்ணா அப்படிம்பாங்க. என்ன இந்த முன்ஜாக்கிரதை முத்தண்ணா அப்படின்னோம்னா, அந்த காலத்தில் கார்ட்டூன்லாம் வரும். ஏதோ ஒரு சீரியல் மாதிரி இது வாண்டு மாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இந்த முன்ஜாக்கிரதை முத்தண்ணான்னா எப்போவுமே முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது எதுக்கு எடுத்தாலும். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம வீட்டில் டார்ச் லைட் இருக்குது இல்லையா, அந்த டார்ச் லைட்டுக்கு செல்லை கழட்டிட்டு மாட்டினா கூட வீட்டில் ஆஃப் பண்ணிவிடுவார். எங்கே கரண்ட் அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு முன்ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க. அதுதான் இன்றைய தலைப்பு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டிசிபேஷன் அப்படின்ட்டு. என்ன இந்த ஆன்டிசிபேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா, எ ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் சம்திங் டு ஹேப்பன் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் இட் அப்படிங்கிறாங்க. தமிழில் என்ன அப்படின்னா, எதிர்கொள்ள தயாராக அல்லது முன்னேற்பாட்டுடன் ஒன்று நிகழ இருப்பதை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலை அப்படிங்கிறாங்க. அல்லது முன் கருதுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எக்ஸ்பெக்டிங், எக்ஸைட்டட் ஃபீலிங் அபவுட் சம்திங் தட் வில் ஹேப்பன் ஆர் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழவிருக்கும் ஒன்றை பற்றிய பரபரப்பான உணர்வு அல்லது ஒன்றை பற்றிய ஆர்வ கிளர்ச்சி அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இதுதான் ஆன்டிசிபேஷன். நம்ம ரெப்பட்ரியினுடைய ஹோமியோபதிக் மீனிங் எப்படி சொல்கிறாங்கன்னா, எயில்மெண்ட்ஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் அரைசிங் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் திங்கிங் அண்ட் ஈவென்ட் டு டேக் பிளேஸ், usually a good thing, that completion of a particular job assigning to a particular person. இது ஒரு குட் குவாலிட்டி தான். ஆனால் அதுவே ரொம்ப அதிகமாக போகும்போது அவங்க பரபரப்பாக அதனால் சில கம்ப்ளைண்ட்ஸும் வரும். இதுதான் இன்றைய தலைப்பு. நம்ம கிளினிக்லேயும் பார்க்கலாம். பெரும்பாலும் இங்கே முன்னாடியே வந்துடுவாங்க. எதை எடுத்தாலும் பரபரப்பாக கேட்பாங்க. பயம் வேறு, பதட்டம் வேறு. ஸோ ஆன்சைட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இட் இஸ் ரெடி டு ஃபியர். ஆன்டிசிபேஷன்னா ஃபிசிக்கலாக இன்றைக்கி தேர் பாடி ஈஸ் டுடே பட் மைண்ட் இஸ் டுமாரோ அப்படிம்பாங்க. இன்றைக்கி இருக்கிறது உடம்பு தான் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ நம்ம நவம்பரில் இருக்க மாட்டாங்க, டிசம்பரில் இருப்பாங்க. டிசம்பரில் நடக்க வேண்டிய விஷயத்துக்கு இப்போவே ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்க தான் ஆன்டிசிபேட்டரி பர்சன்ஸ். எதனால் இந்த ஆங்குஷ் அப்படிங்கிறது இதனுடைய எக்ஸ்ட்ரீம் டிகிரி என்ன அப்படின்னா, when anxiety goes out of control it is anguish. அது நம்ம முதல்லயே பார்த்துட்டோம் ரூப்ரிக்ஸ். இட் இஸ் அ சிபிலிட்டிக் ரூப்ரிக். ஸோ ஆன்டிசிபேஷன் இன் ஜென்ரல் எப்படின்னு பார்க்கும்போது, ஏன் சில பேர் ஆன்டிசிபேஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி டிமிட் பர்சன்ஸ் அண்ட் கவர்டேஸ் பர்சன்ஸ் ஆன்டிசிபேட்டர் இருப்பாங்க. வெரி கன்ஸ்டான்டியஸ் பர்சன்ஸ் அவங்களும் அப்படி தான். கன்சைன்ஸ் பர்சனும் அப்படி தான் இருப்பாங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆல்சோ தே வில் பி லைக் தட். நல்ல குட் பர்ஃபார்மர் ஆல்சோ அது மாதிரி தான் இருப்பாங்க. தென் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த 5 பேருமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஆன்டிசிபேட்டரியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பயம் ஏதாவது நடந்துருமா அப்படின்ட்டு. டிமிட் பர்சன்ஸ், கன்ஸ்டான்டியஸ் பர்சன்ஸு இவங்க எல்லாமே ஆன்டிசிபேட்டரி பர்சன்ஸ் தான். அதில் நிறைய ரெமடிஸ் இருக்குது. பெரும்பாலும் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக ஒரு ஆன்டிசிபேட்டரி ரெமடின்னு சொன்னோம்னா, நாம் ஒரு அர்ஜென்டம் நைட்ரிக்கம் அதை நல்லாவே சொல்லலாம். அர்ஜென்டம் நைட்ரிக்கத்தை போய் பார்த்தோம்னா, ஆர்சனிக்கம் ஆல்பம்,
அதுவும் அதே மாதிரி தான். ஈவன் மெட்டலில் ப்ளம்பமெட்டு கூட பார்த்தீங்கன்னா வெரி ஆன்சைட்டி பர்சன்ஸ். நைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன்லாம் வரிசையாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு கரெக்டாக அது இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பதட்டம் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. சைலீஷியா, கார்சினோசின், லைக்கோபோடியம், இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஆன்டிசிபேட்டரி ரெமடி. ஜெல்சீமியம், இக்னேஷியா எல்லாமே வந்து ஆன்டிசிபேட்டரி ரெமடிஸ். அது ரெப்பர்ட்டரியில் ஒரு குரூப் ஆஃப் ரெமடிஸே இருக்குது. அந்த வகையில் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் பார்ப்போம், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன், டயரியாலாம் போயிடும். இதில் 2 விதமான ரூப்ரிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னிங்கன்னா ஆன்டிசிபேஷன் அப்படின்னு ஒரு ரூப்ரிக்ஸ் இருக்குது. அதே அதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆன்டிசிபேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆன்டிசிபேஷனுங்கிறது எப்போ எடுக்கணும் அப்படின்னா அது அவங்களுடைய நேச்சரே ஆன்டிசிபேஷன். எதை எடுத்தாலும் ரொம்ப முன்ஜாக்கிரதையாக பர்ஃபெக்டாவோ அல்லது அவுட் ஆஃப் ஆன்சைட்டிலேயோ அல்லது வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸில் அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிற அந்த நேச்சுரல் ட்ரைட், அவங்களுடைய நேச்சுரல் பேசிக் நேச்சரே அதுதான். அந்த ரூப்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆன்டிசிபேஷனால் அவங்க உடம்புல ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து we have to take ailments from anticipation. என்ன ailments from anticipationனா that means complaints arising out of anticipation. ஆன்டிசிபேஷனுங்கிற சாதாரண ரூப்ரிக்ஸ் எப்போ எடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் a natural trait. அவங்களுக்கு பாடியில் எந்த இதுவும் அஃபெக்ட் ஆகாது. The rubrics anticipation is taken, it is a natural trait of a person and it is that not caused by any problem for him அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஃபோர் எக்ஸாமினேஷன் அல்லது பிஃபோர் ஒரு மேரேஜ் அல்லது பிஃபோர் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், இஃப் அ பர்சன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் டயரியா ஆர் ஃபீவர் தென் வி கேன் டேக் இட் அஸ் எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிற ரூப்ரிக்கை எடுத்துக்கலாம். இப்போ சில பேர் வந்து பார்ப்போம், ஒரு லேடியை சொல்லுவாங்க, சார் போன தடவை எனக்கு வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு, அதனால மறுபடியும் இப்போ ஆயிருமா அப்படின்னு பயந்தா இட் இஸ் ஆன்டிசிபேஷன். அது வந்து வெறும் ஆன்டிசிபேஷன் தான். பக்கத்து வீட்டு குழந்தை வந்து எனக்கு வந்து அங்கே பக்கத்தில் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அது ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டுன்னு சொல்கிறாங்க, எனக்கும் அந்த மாதிரி குழந்தை பிறந்துருமா அப்படின்னு அந்த லேடி பயந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து ஆன்டிசிபேஷன், ஆன்சைட்டி. அதே அந்த மாதிரியே ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறந்துருச்சுன்னா அவங்க எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆன்டிசிபேஷன். அப்போ தான் அதை எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டையும் தெரிஞ்சு எதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு எடுத்துக்கிறது நல்லது. அப்படி என்கிட்ட வந்து ஒரு அல்சர் பேஷண்ட், சிவியர் கேஸ்ட்ரிக் அல்சரு, ஏதாவது ஒரு புது ப்ரோக்ராம், புது ப்ராஜெக்ட் டெக்ஸ்டைலில் எடுத்துட்டார் அப்படின்னா உடனே அவருக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வந்துருச்சுன்னா இந்த பரபரப்பு 2 மாதம் அடங்கிறதுக்குள்ளே. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வயிறில் பெரிய கேஸ்ட்ரிக் அல்சர், பேர்னிங், ரீகர்ஜிடேஷன், ஜிஆர்டின்னு என்னென்ன டெஸ்ட்டை எல்லாம் பண்ணி பார்த்தாரு. அதை எல்லாம் அவங்க டயக்னோஸ் பண்ணது வந்து ஹைப்பர் அசிடிட்டி ப்ளஸ் கேர்டு, கேஸ்ட்ரோ ஈசோஃபிகல் ரிஃப்ளக்ஸ் டிஸார்டர் அப்படின்ட்டு. இவங்க வந்து எங்கிட்ட வந்தார். எப்போ பார்த்தாலும் இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அவருக்கு வயிற்று வந்துடும். ரூப்ரிக்ஸ் போட்டோம் ஃபுல்லாக கேஸ் எடுத்து பார்க்கும்போது. எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆன்டிசிபேஷன், ஃபோர்போர்டிங், ப்ரெசைன்மெண்ட் 1, ஸ்டொமக் பெயின், பேர்னிங், ஈட்டிங் ஆஃப்டர் அக்ரவேஷன், ஜென்ராலிட்டிஸ், ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸு, மில்க் அவர்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வந்து ஸ்பைசி ஃபுட் அக்ரவேஷன். இந்த 4 ரூப்ரிக்ஸ் தான் மெயினாக இருந்துச்சு. ரொம்ப ஆன்டிசிபேட்டரி பர்சன், வெரி சியர்ஃபுல், ஈவன் தென் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டு, ஆனால் வந்து ஒரு ஃபியர்ஃபுல்லான பர்சன். அதாயிருமா இதாயிருமான்ட்டு போட்டப்போ ஃபாஸ்பரஸ் வந்துச்சு. கிவன் ஃபாஸ்பரஸ் 10 1 டோஸ். அது கொடுத்தோடனே கிராஜுவலாக ரிலீஃப் ஆச்சு. மந்த்லி ஒன்ஸ் ஒரு 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருப்பான் இன்னும் 4 or 5 மந்த்ஸில். அருமையாக சரியாகி அந்த அல்சரே எங்கே போச்சுன்னே தெரில. அதுக்கு முதல்ல வந்து லாஸ்ட் 12 இயர்ஸாக யூஸ் டு டேக் அலோபதி, ரேனிட்டிடின், ஒமிப்ரசோல் டேப்லெட்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தவர். கம்ப்ளீட்டாக இந்த ஏன்னா அவருடைய கீ வந்து ஆன்டிசிபேஷன், அதில் தான் வச்சு, அதனால தான் அவருக்கு ஹைப்பர் அசிடிட்டி. ஸோ அது கொடுத்த உடனே காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆன்டிசிபேஷன், எஃபெக்ட் வந்து அல்சர். இதை கொடுத்த உடனே சரியாக போச்சு. ஸோ நாம் அது மாதிரி வந்து இதுக்கு இவருடைய சென்ட்ரல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி, ஒருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். இவர் வெரி ஆன்சியஸ் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பர்சனாலிட்டினா we can take into that group of drugs.
அதை கரெக்டாக எடுத்து கொடுத்த உடனே சரியாச்சு. நீங்களும் அதுபோல் இந்த மாதிரி பேஷண்ட்டுகளை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆன்டிசிபேட்டரி பர்சன்ஸை கண்டுபிடிச்சி முன்ஜாக்கிரதை முத்தண்ணாக்களுக்கு இந்த மருந்துகளை கொடுத்து வெற்றியடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.